வெல்கம் டு நாள் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா விண்வின் 748வது புகழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான ஆட்டம் இன்றைக்கி ட்ரா நம்பரில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் அதையும் தாண்டி எந்த மாதிரி விளையாட போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். பட் நாம் எடுத்த கெஸ்ஸிங்கில் அப்படியே ட்ரா நம்பர் தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நேற்றுனுடைய ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எடுத்த நம்பர்ஸ், எடுத்த கெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஒரு மாசான வின்னிங் வந்திருக்கு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்து நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரில. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நேற்று ஒரு நல்ல ஒரு சூப்பரான வின்னிங் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த வகையில் பார்க்கும்போது நேற்று வந்து நம்ம எல்லா இடங்கள்லையுமே ஒரே நம்பரை தான் வளைச்சி கொடுத்துருந்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து ஒரு ஃபுல் வின்னிங்கை நம்ம நேற்று மிஸ் பண்ணிட்டோம். அது ஆக்சுவலி எடுத்த 3 டிஜிட்டுமே வந்திருந்தது. ஸோ நானாக தான் மாற்றி அமைச்சிட்டேன். லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், யாரும் தெரில, யூசருங்கிற ஒரு 159 பிசி பாஸ் பண்ணியிருக்காரு. சிவகுமார் ஆல் போர்டு பி போர்டு பாஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது ராமுங்கிற ஒரு ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பர் பாஸ் பண்ணியிருக்காரு. நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாருங்கள், ஏசி எல்லாம் 195 தான் வந்து 159 தான் வளைச்சி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 2 போர்டுமே ஒரு மாசான வின்னிங் அமைஞ்சிருந்தது நம்மளுக்கு ஏசிபிசியில். அதே மாதிரி ஆல் போர்டுமே 1-5 கொடுத்துருந்தேன். 2 நம்பருமே ஒரு சூப்பரான வின்னிங் அமைஞ்சிருந்தது நம்மளுக்கு. இது தவிர்த்து நம்ம கொண்டு வந்த 3 டிஜிட்லையுமே கூட பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், 159 ரிசல்ட்டு. நம்ம 592 அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டோம். அதேமாதிரி 149 கொடுத்துருந்தேன், ஒரு நம்பரில் மிஸ்ஸிங். கிட்டத்தட்ட ஃபுல் வின்னிங் இதில் தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோ எனக்கு தெரில. இல்லைனா ஒரு சூப்பரான ஒரு மாசான வின்னிங் நேற்று நம்மளுக்கு கை ஃபுல் வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நம்மளுக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதே ஏ போர்டு வந்து 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. நேற்று நம்ம கொடுத்த போர்டுக்கு சீன்லேயே கூட எல்லாமே போர்டு இடம் மாறிடுச்சு. போர்டு மாறினாலும் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த கெஸ்ஸிங் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சீக்கிரமாக எடுக்க வேண்டியதாக போச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசித்து எடுக்க முடியாத இது நிலமை, டைம் கிடைக்கல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. 4 எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியல. பெஸ்ட்டு இன்றைக்கி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ட்ரா நம்பரையே வச்சு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. ஸோ அது நம்ம 3 டிஜிட்லேயும் அதே தான் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த நம்பர்களை மட்டும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி எனக்கு சரியான ரூட் அமையலன்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சியில் கூட ஒரு சில சப்போர்ட்டிங் நம்பர் தான் கொண்டு வந்திருப்பேன். அது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நம்பர் தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. அடுத்ததான் சி போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது சி போர்டில் 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் வந்திருக்கு. 8, 9 இதில் வந்து 8க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு ஒரு இடத்துல பார்த்தேன். அந்த டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத நான் ஏபிபிசிசியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டபுள்ஸுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கலப்பின நம்பர்களை தான் கொடுத்துருக்கேன். டபுள்ஸுக்கு ஒரு வாய்ப்பு,
அதே மாதிரி ட்ரா நம்பர் அடித்தாரா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பர் கிட்டத்தட்ட 2 விதமாக கொண்டு வந்திருக்கேன். அடுத்து தான் பாருங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ் இந்த கிசிங் பார்த்திங்க அப்படின்னா 33 88 21 16 அவ்வளோதான். இந்த நம்பர் மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த நம்பரில் நான் சொன்ன மாதிரி டபுள்ஸ் வந்தால் 33 இல்லைனா 88. இந்த நம்பர் தான் வந்து அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தவிர்த்து வேறு டபுள்ஸ் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 9 வேணால் வரலாம். கிட்டத்தட்ட 3 டபுள்ஸ் சொல்லியிருக்கேன். 3 8 இல்லைனா 9. இந்த நம்பர்களுக்கு தான் வாய்ப்புகள். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதுங்கிறது பார்த்துட்டு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவிங் நம்பர் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்து மாதம் முடிகிற கண்டிஷனில் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம், வெயிட் பிடித்திருந்த பார்ப்போம். ஸோ ஆனால் நான் சொன்ன மாதிரி முதல் 2 நம்பர்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அந்த 187 030 அந்த 2 நம்பருமே அடிச்சிட்டான். நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த 2 நம்பருமே வந்து கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டான். இதில் வந்து வேறு ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 419 வேணால் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 419 இன்னும் ஒரு நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு அது கூடிய விரைவில் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஃபாலோவிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இல்லை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணாலும் சரி. அடுத்ததாக பெஸ்ட் 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 648 ஒரே நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு உறுதியாக வரும்னு தெரில. சும்மா ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் இது என்னென்னா இதுக்கும் ட்ரா நம்பரும் கிட்டத்தட்ட ஒரு வகையில் மேட்ச்சு. ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்துக்குங்க. இது வராத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி டபுள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு செஞ்சானா 8 3 இல்லை 9 இந்த 3 டபுள்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு டபுள்ஸ் வரலாம். ஒரு டபுள்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம இங்கே 3 டிஜிட்டில் கொடுக்கல. பட் டபுள்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதையும் பார்த்துக்குங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6 தான் நம்ம சிங்கில் வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு ப்ளே பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதில் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணாலே ஒரு போர்டு 2 போர்டு அந்த மாதிரி பிடிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வாய்ஸில் சொல்லியிருப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ ஓட்டி விட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.